வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மக்களுக்கு தங்குதடையின்றி மின் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். 2040ஆம் ஆண்டில் நிலவில் மனிதர்களை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் தலைவர் சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று அசாம், பீகார், சத்தீஸ்கர் உட்பட 93 தொகுதிகளில் 3ஆம் கட்ட நாடாளுமன்ற வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இன்று முதல் ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வருகின்ற 9ஆம் தேதி வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாடும் இந்திய அணிக்கான புதிய ஜெர்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இன்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீது NIA விசாரணைக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் பரிந்துரைத்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு நீட் வினாத்தாள் கசிந்ததாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 104 சிவில் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் மறுமதிப்பீடு மறு தேர்விற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், நாளை நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நாய் உட்பட வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கு அதற்கு கட்டாயம் லைசென்ஸ் எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் உதவியாளரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 20 முதல் 30 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொறியியல் கல்லூரியில் சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்க்கை பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகின்ற 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பேடிஎம் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை இயக்க அதிகாரியுமான பவேஸ் குப்தா அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழகத்தில் நேற்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், இதில் மாணவிகள் 96.44% என்றும் மாணவர்கள் 92.37% தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட வாரியான தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் முதலிடத்திலும், சிவகங்கை 2வது இடத்திலும், ஈரோடு மாவட்டம் 3வது இடம் பிடித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற மே 14ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு 36,51,000 கரும்பு சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு வெளியூருக்கு செல்ல வசதியாக சென்னையிலிருந்து கூடுதலாக 40க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 3 ஆண்டுகளில் 6115 புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வெயிலால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க புதிதாக AC வார்டுகளை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளது. காற்றின் திசையின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 52,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 87 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.